அர்ஜுனாவுக்கும் இளங்குமரனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் இந்த ஆளுமைகளை எல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எமது யாழ்ப்பாண மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட உறுப்பினர் பஸ் ஸ்டாண்ட் கழுவுறார். யாழ்ப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரை அனுப்பினது அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காண்ட ஒரு தனி மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குத்தான் உறுப்பினர் பஸ் ஸ்டாண்ட் கழுவுறார். யாழ்ப்பாண மக்கள் பாராளுமன்றத்துக்கு உறுப்பினரை அனுப்பினது அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காண்ட ஒரு தனி மனிதன் மீது வைத்திருந்த நம்பிக்கைக்குத்தான் இன்றைக்கு இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் வடமாகாண அபிவிருத்தி சம்பந்தமாக கதைக்கிற இடத்துல போய் தங்களோட சொந்த பிரச்சனைக்கு அடிபடுறாங்க. அவ வேணுமெண்டா கிரீன் கிராஸில் போய் ரூமை போட்டு அல்ல கிரீன் கிராஸில் போய் ரெஸ்டாரண்ட்ல செய்ய வேண்டிய வேலையை தமிழ் மக்களின் எதிர்பார்ப்புகளை தமிழ் மக்களின் விருப்பங்களை நாசமாக்குற ஒரு செயற்பாடுகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்கின்றார்கள். அத்துமீறி கட்டிடங்களை அழிக்க சொல்லுகிறோம், நாட்டை துப்புரவாக சொல்லுகிறோம். ஆனா ஒன்றுமே இங்கே நடக்கல, எல்லாமே பூச்சியமாகத்தான் தெரிகிறது. நான் நேரடியாக யாழ்ப்பாண ஆணையாளர் வந்து கண்டப்பசகரம் வீதியை துப்புரவாக்கி போட்டு போறார். அதிகாலை ஓய்வு நாளில் அதிகாலை வந்து நின்று துப்புரவாக்கி போட்டு போறார். அன்று பின்னேரம், இது போன மாசம் ஒரு மாசம் ஆயிற்று, அன்று பின்னேரம் பிளாஸ்டிக்கை கொண்டு வந்து இருக்கிறாங்க. 119 கோல் பண்ணி இது பண்ணா 119 அந்த கோல் பண்ணி போட்டு அவ சமாளிச்சுட்டு போக பார்க்கணும். ஒவ்வொரு தவறுகள் செய்கிற மனிதர்களை நீதிமன்றத்தின் முன் கொண்டு சென்று நிறுத்தி அவர்கள் செய்வது தவறு என்பதை அவர்களுக்கு அடையாளப்படுத்தப்படும் வரை அவர்கள் திருந்த மாட்டார்கள். யாழ்ப்பாண மாநகரம் தூய்மையானதாக கிளீனாக வர வேண்டுமா இருந்தால் போலீசார் முதலில் நல்லவர்களாக மாற வேண்டும். யாழ்ப்பாண மாநகர சபையில் கடமையாற்றுகின்ற அனைத்து உத்தியோகத்தர்களும் தாங்கள் வாங்குகின்ற சம்பளத்துக்கு நேர்மையாக உண்மையாக செயற்பட முன்வர வேண்டும். ரெவென்யூ பொறுப்பானவரை நான் கோல் பண்ணால் அவர் வீட்டில் 2 மணிக்கு டிவி சத்தம் கேட்குது, ஐயா டிவி ஆஃப் பண்ணுங்கன்ற. அவர் இல்லை, அவர் சொல்றார் தம்பி நான் இன்னும் 10 நிமிஷத்தில் வர்றேன்டால் அவர் 10 நிமிஷம் இல்லை மனுத்தியாலம் தாண்டியும் வருவதில்லை. வீதியோரம் முழுக்க ஆட்டோக்களை நிப்பாட்டி வச்சிருக்காங்க, நடந்து போற பாதையில மக்கள் போக முடியாமல் இருக்கு. இங்க இராணுவத்தை கூட்டியந்து பஸ் ஸ்டாண்டை துப்புரவாக்குற வேலையைத்தான் கடந்த அரசாங்கம் எப்படி இந்த இராணுவ மயமாக்கலை வடகிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களை அடக்கி ஆள மிரட்ட பயன்படுத்திச்சதோ அதே நோக்கோடுதான் அன்பு தோழர் அனுரகுமார திசநாயக்காவின் அரசும் செயற்படுகின்றதா? ஏன் இராணுவம் என்ன தேவைக்கு பொதுமக்கள் மத்தியில இராணுவத்தை பயன்படுத்த முனைகின்றீர்கள்? அதை வன்மையாக அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கண்டிப்பதோடு என்பிபி அரசின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாங்கள் எந்த விடயத்தை எங்கே எப்படி கதைக்க வேண்டும் என்பதை கவனமாக ஆராய்ந்து கதைக்க பழகிக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வடமாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டு அனுப்பின பாராளுமன்ற உறுப்பினர்களில் யாழ்ப்பாண மக்கள் மிகவும் அதிருப்தியோடு இருக்கின்றார்கள். அர்ஜுனாவுக்கும் இளங்குமரனுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை இருந்தால் அது பேச வேண்டிய இடம் அவர்களுடைய வீடாயிருக்கணும் அல்லது வீதியாயிருக்கணும், வேறு எந்த ஓய்வை கழிக்கிற இடமா இருக்கலாம். இது யாழ்ப்பாணத்தை கிளிநொச்சியை யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டங்களை அபிவிருத்தி செய்கிற கூட்டங்கள்ல ஏகப்பட்ட லட்ச ரூபாய்கள் செலவழிக்கப்பட்டு எத்தனையோ அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள் கடமைகளை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இதற்காக தங்களோட திட்டமிடலை நெறிப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள். அந்த ஆளுமைகளை எல்லாம் அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி எமது யாழ்ப்பாண மாவட்ட கிளிநொச்சி மாவட்ட மக்களையும் கேவலப்படுத்துகின்ற மாதிரி நடவடிக்கைகள் தொடருகின்றன. முடியாது போனால் நீங்கள் விட்டுட்டு போங்க. செய்ய வேண்டுமா இருந்தால் ஒழுங்கா நேர்மையா நியாயமா மக்களுக்காக செயற்பட வாரீங்க. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு வர்றீங்க, கடைசி நிமிடம் வரைக்கும் எந்த காவாளி கிடைப்பான் எங்கட கட்சிக்கு எங்கட அணிக்கண்டு ஓடி திரிகிறீர்கள்.
இவர்களை கொண்டு வந்து விட்டு மக்கள் முன் வேட்பாளர்களாக நிறுத்திவிட்டு நீங்கள் வாக்கு கேட்கின்றீர்கள். எப்படி மக்கள் வாக்கு போட முடியும்? அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு மக்களை வினயமாக கேட்டுக் கொள்வது என்னவென்றால், உங்களுடைய வட்டாரத்தில் வலியோடு உங்களின் தேவை அறிந்து உங்களுக்காக ஆளுமையோடு செயற்படவல்ல ஒரு நல்லவரை மட்டும் தெரிவு செய்யுங்கள். அரசியல் கட்சியோ அல்லது சுயேட்சை குழுவோ என்று உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். உங்கள் மத்தியில் இருக்கின்ற நல்லவரை நீங்கள் பிரதேச சபையா இருக்கட்டும், நகர சபையா இருக்கட்டும், மாநகர சபையா இருக்கட்டும் தெரிவு செய்து அனுப்புங்கள். அங்கே ஒரு கட்சி மட்டும் ஆட்சி செய்ய வேண்டிய அவசியம். நல்லவராயிருந்தாலும் அவரை தலைவராக்கி அந்த நல்ல மனிதர் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே உருவாக்கட்டும். ஆகவே நாங்கள் இவ்வளவு காலமும் கட்சிகளுக்கு பின்னுக்கும் சுயேட்சைகளுக்கு பின்னுக்கும் தனி மனித சக்திகளுக்கு பின்னுக்கும் நின்று எங்கட இனம் காணாமல் போக இல்லாமல் போக வழிவகுத்ததே தவிர எங்கட இனம் பலம் பெற்று பலமாக இந்த பூமியில வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. பாருங்கள், ராத்திரி நான் லோங் பஸ் ஸ்டாண்டு போனேன், கைகால் முழுக்க கடிக்குது. 366 நாளும் யாழ்ப்பாணத்தில் எங்க போனாலும் கொசு கடியதான் இருக்குது. அப்ப கொழும்புல இதே 30 வருஷத்துக்கு மேல வாழ்ற ஒரு நாள் கூட கொசு ரோட்ல வச்சு கழிக்காது. அடுத்த நிமிஷம் எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு கொசு பிரச்சனை என்றால் உடனடியாக அந்த அதுக்குரிய பிஹெச்ஐ தங்களோட வாகனத்தோடு வந்து புகையடிக்கிறார், அதுக்குரிய டிடிடி அடிக்கிறார், அதுக்குரிய மருந்து செய்கிறார். யாழ்ப்பாண மாநகர சபை என்ன வறுமையில இருக்குதா? அல்ல யாழ்ப்பாண மாநகர சபைக்கு எந்த ஒரு மருந்துகளும் தருவதில்லையா? அல்ல அங்கே ஒரு கடுமையாற்ற அதிகாரிகள் ஒருத்தருமே இல்லையா? ஏன் இப்படி? ஒவ்வொரு வீட்டிலும் நாங்கள் பின்னேரம் 5 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் ஒரு சொந்தக்காரர் வீட்டில் ஒரு விடயம் சம்பந்தமாக டிஸ்கஸ் பண்ண போக முடியாம இருக்கு. வீடு முழுக்க ஒரே கொசு. அப்ப இதுக்கு எப்படி நிரந்தரமான தீர்வை கொண்டு வர போறீங்க? அருமையான கடந்த காலத்துல அரசு அதிபராக இருந்த வேதநாயகன் அவர்கள் ஆளுநராக இருக்கின்றார். ஏன் அவர்தான் சொன்னவர், அத்துமீறி கட்டின கட்டடங்கள் எல்லாம் உடனடியாக தூக்கி எறிங்க, உடைச்சறிங்க. நானே இந்த காணொலியில எங்கெங்கு அத்துமீறி ஆளுநர் நடந்து போகட்டுமே, யாழ்ப்பாணத்தில் ஹாஸ்பிட்டல் ரோட்ல நடந்து போகட்டுமே, சிம்பிளா ஒரு சின்ன பிள்ளை 10 வயசு பிள்ளைக்கே தெரியுமே இந்த என்க்ரோச் பண்ணப்பட்டிருக்கண்டு அந்த கட்டிடங்களை உடையுங்களேன். அன்றைக்கு கிளீன் ஸ்ரீலங்கா ஆண்டு போலீசார் வந்து நின்ற மோட்டார் சைக்கிள் எல்லாம் எடுத்து கழிச்சு போட்டு படம் எடுத்துச்சுனா, இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஒரு பொதுமகன் வீதியோரமாக நடந்து போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கா? வழி இருக்கா? இடம் இருக்கா? புறகேன் ஆளுநர், புறகேன் எம்பி, புறகேன் கமிஷனர் ஒருத்தருமே செல்வே இல்லையே. அது தன்பாலே நடக்குமே. இவ்வளவு கோடானு கோடி சொத்து பணங்களை சம்பளமாக அவர்களுக்கு வழங்கி இன்று வரைக்கும் இவர்கள் செய்கின்ற கடமை என்ன? இங்கே என்ன நடக்கின்றது? ஆகவே இராணுவமயமாக்கலை என்பிபி அரசு வடகிழக்கு தமிழர் பிரதேசங்களில் முடுக்கி விடுகின்ற தவறான நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அடக்குமுறைகளுக்கு எதிரான ஜனநாயக அமைப்பு கேட்கின்றது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.